உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க சுந்தரம், வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போக வேண்டியதானே? நான் மட்டும் தனியா போய் என்னையா பேச போறேன்? நீயும் வந்துட்டா சேர்ந்து போய் பார்க்கலாம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, என்னமோ மூணாவது மனுஷங்கிட்ட பேச வந்த மாதிரி இவ்வளவு தயங்குறீங்க? எல்லாம் உங்க உரிமையான இடத்துக்கு தானே வந்திருக்கீங்க. அதுலயும் அவங்களே போன் பண்ணி உங்களை பேச வர சொல்லிருக்காங்கன்னா பாத்துக்கங்க. அதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்ன? ஆர்த்தி அவங்க பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஆள் தெரியாம அமுதா ஏதோ பேச போய் பெரிய குழப்பமாயிருச்சு. அதையும் மீறி அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஓரளவுக்கு நம்ம வீட்டுல வச்சே எல்லா விஷயத்தையும் அவங்க தெள்ள தெளிவா பேசுனதுக்கு அப்புறமும் இப்ப எதுக்காக நம்மள வர சொல்லியிருக்காங்க? அதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு. ஒருவேளை நகை நட்டு சீர்சனத்தி இத பத்தி பேச கூப்பிட்டுருப்பாங்களோ? சேச்சே, அவங்க வரதட்சணைக்கு ஆசைப்படுற ஆளுகளா இருந்தா நம்மள மாதிரி சாதாரண வீட்டுல பொண்ணு எடுப்பாங்களா சொல்லு? அவங்க தகுதி தராதறதுக்கு அவங்க பார்க்காத பணமா காசா? திடீர்னு போன் பண்ணி முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னா நான் வேற என்னதாயா நினைக்கிறது? இங்க பாருங்க, இப்படி பயப்படுறத முதல்ல நிறுத்துங்க. தேவையில்லாதெல்லாம் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ராஜேஸ்வரி நம்மளுக்கு அவனுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். வாங்கண்ணா. இன்னும் 2 டேஸ்ல நாங்க வந்துருவேன். வந்துட்டு கால் பண்றேன். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி, உட்காருங்க உட்காருங்க. ராஜி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வணக்கம். வணக்கம்மா. சம்பந்தி உட்காருங்க. சம்பந்தி, என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி எந்திரிச்சுக்கிட்டீங்க? இந்தாங்க. இல்ல வேண்டாம் வேண்டாம், பரவாயில்ல. அண்ணே, தடபுடலா விருந்து வச்சு சாப்பாடு போட்டா உங்களை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துற? ஒரு கப் காஃபி தானே, எடுத்துக்கோங்க. வாங்கிக்காங்க சம்பந்தி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு கூப்பிட்டீங்களாமே, அதான் பொழுது முடிஞ்சதுமே முதல் வேலையா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் உங்களை எவ்வளவு உரிமையா வாய் நிறைய அண்ணன்னு கூப்பிடுறேன். நீங்க என்னடானா ஏதோ மூணாவது மனுஷிக்கிட்ட பேசுற மாதிரி வாங்க போங்கன்னு ரொம்ப ஃபார்மலா பேசுறீங்க. நீங்க உங்க கூட பிறந்த பிறப்பா நான் உங்களை நினைக்கிற மாதிரி நீங்களும் நினைச்சீங்கன்னா வா போன்னு உரிமையாவே பேசுங்க. நாம எல்லாரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம்ல. சரிம்மா. அடேங்க அப்பா, ஒருத்தனுக்கு யோகா அடிக்கணும்னா இப்படி இல்ல அடிக்கணும். என்ன விஷயமா கூப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாம் நல்ல விஷயம் தானே. தரகர் மூலமா என் பையனுக்கு பொண்ணு தேடி வந்ததுல உங்க வீட்டு பொண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் கடகடன்னு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அத பத்தி பேசதான் உங்களை இங்க வர சொன்னேன். எங்க குடும்ப ஜோசியர்கிட்ட ஒரு நல்ல நாள் குறிச்சு வாங்கிட்டு சீக்கிரமாவே நிச்சயம் பண்ணிடலாம். அதுக்கு என்னம்மா, பண்ணிட்டா போச்சு. அட நீங்க வேற, எனக்கு உங்க சம்சாரத்தை நினைச்சா தாங்க பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிறது. இத பாரு, பதட்டத்துல எதையாவது உளறி வச்சிடாத. அவ வாயை புடுங்குவா. கொஞ்சம் கவனமாவே வார்த்தையை அளந்து பேசு. என்ன? உங்களுக்காகவும் வானதிக்காகவும் தான் என் தொழில் தர்மத்தை மீறி சம்மதிக்கிறேன். எப்படி சமாளிப்பீங்களோ அதை நீங்க பாத்துக்கங்க. ஆமா, நான் பாத்துக்கிறேன் மணி, நீ கவலைப்படாத. டீய குடி. என்ன விஷயமா சம்பந்தியமா வர சொல்லிருப்பாங்க? என்னமோ தெரியலம்மா, காலங்கத்துல வர சொல்லிருக்காங்க. வந்துட்டாங்க. என்ன சுந்தரம், அம்மாவும் பிள்ளை வீட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு அவன்கிட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. என்ன பண்ண? வா சமாளிக்கலாம். வா போலாம். ஏங்க, எதுக்கு 2 பேரையும் சம்பந்தியமா வர சொன்னாங்க?
அதுவும் இவ்ளோ காலையில ஏதாவது பிரச்சனையா? என்ன சொன்னாங்க? என்னங்க நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் முகத்தை பாத்துக்கிறீங்க. அப்பா ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் சிரிங்கப்பா. இங்க பாருங்க, மாத்தி கேட்டுட்டு இருக்கோம்ல, எதுவுமே சொல்லாம நீங்களே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சம்பந்தியம்மா என்ன சொன்னாங்க? பொண்ணோட குணமும் நம்ம குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கான். அட நீங்க வேற ஏதாவது சொல்லிட போறேன். அதுதான் அவங்க நேத்தே நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, இப்ப எதுக்கு காலையில வர சொன்னாங்க? இப்ப நீ ஏமா பதட்டப்படுற? நேத்து நீ கோவமா பேசினத அவங்க எதுவுமே மனசுல வச்சுக்கறல. நம்ம குடும்பத்தையும் பொண்ணையும் ரொம்ப பிடிச்சு போனதுனால பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பாத்தீங்களா? நேத்து அவங்க இங்க வந்திருந்தப்போ நான் கோவமா தைரியமா பேசினேன்ல, அந்த நேர்மை அவங்களுக்கு பிடிச்சு போய்தான் நம்ம வீட்டு பொண்ண பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க. அத்தி பாத்தியா, நீ மகாராணி மாதிரி வாழ போற, நீ கோடீஸ்வரி ஆக போற சீக்கிரமா. அம்மா சொன்ன மாதிரி செஞ்சுட்டேனா? இப்ப சந்தோஷமா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிச்சு, என்ன காளியாட்டம் ஆடுமோ? நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ணே என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீட்டு பொண்ணு அந்த வீட்டுல எப்படி எல்லாம் வாழ போகுதுன்னு யோசிக்கிறேன். ஆட உங்க யோசனை அப்படியே நடக்கும். வாங்க அண்ணே உள்ள. உங்க அம்மா கூட இப்படி ஒரு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா உங்க வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். நேத்து ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அது எங்க? அது பேக் பண்ணி பேக்ல தான் இருக்கு. ஆ, அது கொடுங்க. ஓகே. ம். இந்தா வானதி, இந்த போனை நீயே வச்சுக்கோ. ஐயோ எனக்கு எதுக்குங்க இதெல்லாம்? புடி. அப்ப நான் கிளம்புறேங்க. நீங்க ஊருக்கு போயிட்டு அப்பாவுக்கு தகவல் சொல்லிடுங்க. வானதி, எங்க அந்த பிரசாதத்தை எடுங்க. எடுங்க. உன் மனசு போல உனக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். தீர்க்காயுசா இரு. எல்லாம் உங்க ஆசீர்வாதத்தால தான். அப்ப நான் கிளம்புறேன். மறக்காம நான் கொடுத்த பலகாரத்தெல்லாம் போகும்போது சாப்பிட்டுடுங்க. சரிங்கம்மா, வரேன். சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.